டுடே நம்ம எஸ்பிஓவில் அப்டேட் கொடுக்காங்க. அதாவது ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது அதுதான் இப்போ வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க் இருக்குது இல்லையா, அதில் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் கொடுத்து ஓப்பன் ஆகிறவங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் பேஜ் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் டேஷ்போர்டு இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டெமோ ஒர்க் வந்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்காங்க. நீங்கள் டுடே டாஸ்க் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ டாஸ்க் 1 கோ டூன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகாது. சரியா? இப்போ இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் திறக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்க வேண்டுமா? இது உங்கள் பொறுப்பினருக்கு மட்டுமென. இந்த இடத்துல ஆடு முடிகிற வரைக்கும் செகண்ட்ஸ் ஓடும். அதை நீங்கள் வெயிட் பண்ணி 0 ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த கோ டு டாஸ்க் பேஜில் போகணும். சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மெம்பர் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். கோ டு டாஸ்க் அந்த பேஜ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? நீங்கள் இது எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் உங்களோட லாகின் பேஜ்க்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து இது மூலிமா தான் நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? உங்களோட வேறு யாராவது லிங்க் அனுப்ப சொல்லியோ இல்லை நீங்களே டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயோ இந்த நேம் அடித்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இது பை மோட்டுன்னு சொல்லி இந்த ஆப் நேமு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் டவுன்லோட் இருக்கா. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்னா இந்த டச் பண்ணுங்கள். ஆப்பிள் ஃபோன்னா கீழே இருக்கிறது டச் பண்ணுங்கள். நம்மள வந்து ஆண்ட்ராய்டு. சரிங்களா? இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இப்போ ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. சரியா? மாதிரி உங்களுக்கு அலோ கேட்கும். அந்த அலோங்கிறத எல்லாருமே கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது கேட்கும், லொக்கேஷன் கேட்கும். அது ஓகே கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் டு லொக்கேஷன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் வரும். புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ரெஜிஸ்டர்னால் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ, ஃபஸ்ட்டு என்ன ஜாயின் பண்ணும்போது என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதுதான் கொடுக்கணும். அப்படி அந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லைங்கும் போது நீங்கள் வேறு நம்பர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ மொபைல் நம்பர் கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். சரி, ஓடிபி வரும். அதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் வந்து நீங்கள் எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அது கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட் மொபைல் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் உங்களுக்கு மாற்றணுன்னு இருந்தால் அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது புதுசாக வரவங்களுக்கு வந்து இந்த நேமு, மெயில் ஐடி, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் சரிங்களா கேட்கும். கம்பல்சரி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறவங்க இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு நேம் காமிக்குது. சரிங்களா? நீங்கள் லாகின் ரெஜிஸ்டர்னு இருக்கும், அதில் போய் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். சப்போஸ் அந்த நம்பர் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு மொபைல் உங்கள் கையில் என்ன மொபைல் இருக்கோ அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓடிபி வரும். அதை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேமு, மெயில் ஐடி, அதாவது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுக்கு என்ன நம்பர் கொடுக்கணுமோ அதை கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிடணும். பண்ணினா தான் நீங்கள் டாஸ்க் பண்ணினா வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மெம்பர்ஸ் குரூப்பில் இருந்தவங்க அவங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும்தான் அந்த ஓல்டு எஸ்பிஓவில் கொடுத்த நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க. மெயில் ஐடி நீங்கள் எது வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சப்போஸ் இது வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க உங்களோட லாகின் பேஜ்க்குள்ளே போய் டவுன்லோட் ஆப்னு இருக்கும். அதை வந்து அந்த லிங்க் வழியாக தான் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் மறுபடியும் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் எப்போவுமே ஆப் ஓப்பன் பண்ணும்போது அலோ அந்த மாதிரி கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் உங்களோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணினா தான் உங்களோட அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? அதனால் சொல்லியிருக்காங்க. அடுத்த டாஸ்க் வந்து எப்போ போல் நம்ம அமேசானில் போய் ப்ராடக்ட் வந்து எடுப்போம் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஆனால் நம்ம இப்போ வந்து இந்த பை மோட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ இது நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் இதில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லாக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் லாகின் கொடுங்க சரிங்களா. அந்த ப்ராசஸ் ஓகே. மறுபடியும் அதே மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் போகணும் சரிங்களா. டுடே டாஸ்க் போய் கீழே கோ டு அது போங்க. போனால் இந்த மாதிரி ஆட் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த செகண்ட்ஸ் இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கோ டு டாஸ்க் பேஜ் போகிறோம் சரி. இப்போ நான் அந்த ஆட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கோ டு டாஸ்க் பேஜ் போகிறோம் சரிங்களா. இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும் சரிங்களா. இப்போ நான் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டரிங் வந்துருச்சு சரிங்களா. உங்கள் மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. நீங்கள் 1 டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஓப்பன் பண்ணுறப்போலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை சரிங்களா. திஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டலேஷன் டாஸ்க் இஸ் அண்ட் 1 டைம் செட்டப் சரிங்களா. டோன்ட் அன்இன்ஸ்டால். இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் டாஸ்க் பண்ண போகிறீங்க சரிங்களா. நம்ம வந்து அமேசானில் எடுத்து தான் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து இந்த பைமோட் ஆப்பில் வந்து நம்ம போய் எடுத்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே சப்மிட் கொடுக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் காப்பி லிங்க் வந்து இங்கே பேமெண்ட்டு அது சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். இங்கே உங்கள் நேமு, ப்ரொஃபைல் ஐடி, டைட்டில் வந்து அமேசான் போட்டிருந்தோம் சரிங்களா. பைமோட்டி இந்த இடத்துல போட்டு அந்த காப்பி லிங்க் வந்து இங்கே கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் சரிங்களா. இதை டீட்டெயில் போட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ வாங்க அந்த ஆப்புக்குள்ளே போய் நம்ம இப்போ ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ண போகிறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வீக் என்ன ப்ராடக்ட் போடுறீங்களோ நெக்ஸ்ட் வீக்கும் அதே ப்ராடக்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு தான் எடுக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து என்ன எடுக்கலாம், ஃபஸ்ட்டு மேலே இந்த மாதிரி காமிக்குது சரிங்களா. நான் வந்து இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி மில்க் லோஷன் வந்து டச் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் நேம் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணணும். இங்கே வந்து 30 ரூபா வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான் டாஸ்க்கு. நீங்கள் அமேசானில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ பைமோட்டிங்கிற அந்த ஆப்பில் போய் நம்ம ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம போஸ்ட் போட்டுட்டு அதையே வந்து இந்த லிங்க் காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த டுடே டாஸ்கில் போய் நம்ம டீட்டெயில்ஸில் கொடுத்து சப்மிட் பண்ணோம்னா டுடே வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு சரிங்களா. பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆப்பை வந்து 1 டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் சரிங்களா. ஏதாவது டவுட்னா கேளுங்க. நிறைய ஆப்ஸ் வந்து டெய்லி வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லாக் அவுட் கொடுத்து வெளியில் வந்துடுங்க.